நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா திறமை இருக்கணும். திறமை இருந்தால் மட்டும் போதாது, அந்த திறமைக்கேற்ற வாய்ப்பும் கிடைக்கணும். அந்த திறமையும் வாய்ப்பும் கிடைச்சா மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும். வாய்ப்புகள் மட்டும் கிடைச்சா ஜெயிச்சிட முடியாது. நமக்கு திறமை வேணும். வெறும் திறமை மட்டும் இருந்தால் போதாது, வாய்ப்பும் கிடைக்கணும். ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து கிடைத்தா தான் நமக்கு வெற்றி உண்டு. அப்படி வாய்ப்புகளை கொடுப்பது தான் ஜாதக ரீதியான திசை. ஸோ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை, இந்த வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது கோச்சாரம். அன்றைய நேரத்தில் உங்களுடைய உடலும் மனசும் எப்படி இருக்குது, அந்த கால நேரம் சாதகமாக இருக்குது அப்படின்னு தீர்மானிக்கக்கூடியது கோச்சாரம். அப்படி அந்த கோச்சாரமும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு நடக்கக்கூடிய திசையும் இந்த இரண்டும் சேர்ந்து இந்த 2024 உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலனை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். எந்த ராசி அப்படின்னு கேட்டால் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு 4 கிரகங்களுடைய தசாபுத்தி பலன்கள் இந்த கோச்சார ரீதியாக உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் சனிவானுடைய வக்ர பயிற்சி, குருவானுடைய பயிற்சி பலன்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலனா சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆப்ஷனையும் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, விருச்சிக ராசி, இந்த விருச்சிக ராசியில விஷாகம், அனுஷம், கேட்ட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம் இருக்கும். ஸோ முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க, நம்ம கைக்கு பணம் வரணும்னா நம்ம ஏதாவது ஒரு வேலை தொழில் பார்த்தா தான் அந்த பணமானது வரும். சரி, வேலை தொழில் மட்டும் பார்த்தா பணம் வந்துருமா? கஷ்டப்பட்டு வச்சா அதுக்குண்டான அதிர்ஷ்ட நேரம். ஏன்னா சம்பளம் வரும், லாபம் வருமா? வராது. ஸோ அந்த லாபம் கிடைக்கணும்னா அதுக்குண்டான அதிர்ஷ்ட நேரம், அதுக்குண்டான ப்ரொமோஷன், முன்னேற்றம், தொழில் லாபங்கள் வேணும். அதுதான் நம்ம நேரம்னு சொல்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட அந்த அதிர்ஷ்ட நேரம் தான் கோச்சாரம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமை, உங்களுடைய உழைப்பு, இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் தசாபுத்திகள். அதனுடைய அடிப்படையில் ரெண்டும் சேர்ந்து இந்த 2024 உங்களுக்கு என்ன பலனை கொடுக்கும். குறிப்பிட்ட ஒரு 4 கிரகங்களுடைய தசாபுத்திகளை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதல்ல நம்ம சொல்லக்கூடியது, உங்களுடைய விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இந்த 3 நட்சத்திரத்தை நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, புதன் திசை, கே திசை, சுக்கிர திசை, சூரிய திசை கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக நடந்தே தீரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இப்போ இந்த 2024 புதன் திசையோ அல்லது புதன் புத்தியோ உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருந்தா, அல்லது 2024 முடிவதற்குள்ள அந்த புதன் புத்தி வந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம், இந்த 2024 இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்கள் எந்த வயசுல இருந்தாலும் சரி, ஒன்று படிப்பு படிப்பீங்க, இல்லை உங்களுடைய வேலை தொழிலுக்காக புதிய ஒரு கலையை கற்றுக்கொள்வீர்கள், அதுக்கு வாய்ப்பு உண்டு. பிள்ளைகள் வழியில படிப்பு விஷயத்தில் ஏற்பட்ட தடை பிரச்சனை சரியாகும். கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பீங்க, பிள்ளைங்க மார்க் எடுத்திருக்க மாட்டாங்க, ஆனால் அப்படிப்பட்ட அந்த மார்க்கில் ஏற்பட்ட தோல்வி இப்போ சரியாகும். பிள்ளைகள் நல்ல முறையாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. மேலும் உறவில் மாமன் வழி உறவுகள் மூலமாக சில ஆதாயமும் நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த விருச்சிக ராசியில் பிறந்த பெண்களுக்கு மாங்கல்யம் கைகூடி வரும், திருமண வாழ்க்கை சிறக்கும், கணவர் விட்டு வெளியிருந்த பிரச்சனை சரியாகும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த புதன் திசை நடந்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக ஆராய்ச்சி, பட்டப்படிப்பு, மருத்துவம், ஃபைனான்ஸு, பேங்க்ல வேலை கிடைக்கிறது, ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸு, லாயர் ஆகக்கூடிய அமைப்பு போன்றவை எல்லாம் வரும். ஸோ இந்த துறையில் நீங்கள் ஆல்ரெடி இருந்தாலும் அந்த துறையில் வெற்றி கொடி நாட்டுவீர்கள் கண்டிப்பான முறையில், அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்கும். மேலும் இந்த புதன் திசை நடக்கும் பொழுது பெரிய அளவு பணத்தை எதிர்பார்க்காதீங்க. பெரிய அளவு லாபம் கிடைக்கட்டும், ஸோ நம்ம வச்சிருப்போம், நாளைக்கு பார்த்தா அந்த இடத்த விற்றா நாளைக்கு பெரிய லாபம் வரும் அப்படின்னு ஒரு லேண்டோ, ஒரு ப்ராப்பர்ட்டியோ, ஒரு விஷயத்தையோ நாளைக்கு பெரிய லாபம் வரும் அப்படின்னு இன்னைக்கு வரக்கூடிய வரவை தள்ளி போட்டுறாதீங்க. அதாவது பெரிய லாபத்தை எதிர்கொண்டு நோக்கி சிறிய லாபத்தை தவிர்த்து விடாதீர்கள். ஸோ இதை மட்டும் இந்த 2024 நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்க. அதே போலதான் திருமண வாழ்க்கையில் நீங்கள் யாரை தேர்ந்தெடுத்தாலும் சரி, திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு அமையக்கூடிய வரனை மிக விரைவில் சூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. ஸோ அது நல்ல விதத்தில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். சரிங்களா? மேலும் தெய்வ வழிபாடு, ஆன்மீக வழிபாடுடைய தொடர்பால் பெரிய அளவு ஒரு முன்னேற்றமும் மிகப்பெரிய கண்டத்துலேருந்து நீங்கள் தப்பிப்பீங்க. இந்த புதன் திசை நடக்கின்ற பொழுது அமானுஷ்ய விஷயங்கள், இந்த ஏவல், செய்வன, பில்லி சூனியம் போன்ற விஷயத்தில் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த பிரச்சனை இப்போ சரியாகும். பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஸோ இதுக்கடுத்து இந்த கேது திசை நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2024 கேது திசை உங்களுக்கு நடந்தால் அல்லது கேது புத்தி நடந்தாலும் சரி, இந்த விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் லாபம் வந்து சேரும். எந்த வழியில் வருங்கன்னா மருத்துவத்துறை வழியில் லாபம் வரும், விவசாயத்துறையில் லாபம் வரும், பூர்வீக சொத்துக்கள் விஷயத்தில் லாபங்கள் வரும்,
பாட்டி போன்ற உறவுகள் மூலமாக லாபங்கள் வரும். அதே போல் ஐடி கம்பெனி மூலமாக லாபங்கள் வரும். வெளிநாடு சம்பந்தமான தொழில், வேலை, உத்தியோகம் அமையும். அதே போல் கமிஷன் அடிப்படையில் நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, ஒரு கட்டுமான பொருட்கள் விற்கிறீங்க அப்படின்னா கமிஷன் அடிப்படையில் நீங்கள் ஒரு புரோக்கராக இருந்து எந்த ஒரு துறையில் நீங்கள் புரோக்கராக இருந்து தரகராக இருந்து நீங்கள் வேலை பார்த்தாலும் அந்த துறையில் எதிர்பார்க்காத லாபங்கள் கிடைக்கும். அதே போல் ஐடி, ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங் இந்த விதத்தில் லாபங்கள் வரும். ஆனால் இதை தவிர மற்ற துறைகளில் உங்களுக்கு பெரிய அளவு லாபங்கள் வரவில்லை என்றாலும் இருக்கிறத தக்க வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. மூத்த சகோதர சகோதரிகளுக்கு சில பாதகம் பண்ணும் இந்த கேது திசை. இல்லைங்க அவங்களே எனக்கு எதிரியா இருக்கிறாங்க, அவங்களே எனக்கு பங்காளியா இருக்கிறாங்க, சண்டை போடுறாங்க அப்படின்னா அவர்களுடைய குணநலங்கள் மாறுபடும். அவர்களுக்கு உங்களுடைய உதவி தேவைப்படும். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க இதை பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? அதுவே சுக்கிர திசை உங்களுக்கு நடந்தால் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க திருமண யோகம் கைகூடி வந்துடும். இந்த புதன் திசை நடந்தாலும் சரி, சுக்கிர திசை நடந்தாலும் சரி, திருமணம் கண்டிப்பாக நம்மளுக்கு நடக்கும். மேலும் உங்களுடைய விருச்சிகத்திற்கு 7ஆம் வீட்டில் ரிஷபத்தில் குருவானம் வந்திருக்கிறார். குரு பார்வை வேறு கிடைக்குது. ஸோ சுக்கிர பகவான் கல்யாணத்திற்கும் காதலுக்கும் காரக கிரகம். அந்த சொல்லக்கூடியது 7ஆம் வீடு. அந்த 7ஆம் வீட்டில் குரு வேறு இருக்கார். அப்போ திருமணம் நிச்சயமான முறையில் இந்த 2024 விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. புதிய வண்டி வாகனம் வாங்குறது, புதிய உறவுகள் கிடைப்பது, புதிய நண்பர்கள் கிடைப்பது என உங்களுக்கு புதுசாக வாழ்க்கை அறிமுகமாகும். புதியதொரு வாழ்க்கை தொடக்கமாகும். எதிர்பார்க்காத பயணங்கள் ஏற்படும். வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேலும் உடல் ரீதியான சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனை, யூரினல் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனத்தோடு இருந்தது நீங்கள் இருந்துக்கணும். மற்றபடி பயப்பட தேவையில்லை. புதிய 2 வீலர் முதற்கொண்டு வாங்குறதுக்கு யோகங்களை அள்ளி கொடுக்குற இந்த சுக்கிரவான் கட்டிய வீடு வாங்கக்கூடிய யோக பாக்கியங்கள் அதிகமாகவே இருக்குது. காதல் கைகூடாதவங்களுக்கு காதல் கல்யாணத்தில் முடிவடையக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த சுக்கிர திசையில். இந்த சுக்கிர திசையில் முழுக்க தொழிலுக்கும் வேலைக்கும் முழுமையான ஒரு யோகத்தை இந்த சுக்கிரவான் கொடுப்பாரு. விருச்சிக ராசியான உங்களுக்கு தடை செய்ய மாட்டார். ஆனால் பயணங்கள் இருக்கும், இடமாற்றம் இருக்கும். அதை பயன்படுத்திங்க. இதற்கடுத்து சூரிய திசை உங்களுக்கு நடந்தால் தொழிலில் விட்டதை நீங்கள் பிடிச்சிருவீங்க. சொந்த தொழில் தொடங்குறதுக்கு 2024 சூப்பரான ஒரு வருஷம். மேலும் சனிவான் வக்ரமாக இருக்கிறார். விருச்சிக ராசிக்கு 4ஆம் வீட்டில் கும்பத்தில் கூடிய சனிவான் வக்ரமாக இருக்கிறார். சரிங்களா? ஸோ வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தை, நவம்பர் 15 வரை அவர் வக்ரமாக இருக்கார். இந்த ஒரு காலகட்டத்தை பயன்படுத்திங்க. புதிய ஒரு தொழில் நம்பி தைரியமாக நீங்கள் தொடங்கலாம். உங்களுடைய அம்மா அப்பா மூலமாக சில உதவிகள் நீங்கள் பெறக்கூடிய வருடமாக இது இருக்கும். அல்லது உங்கள் அம்மா அப்பாட்ட நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் அந்த விஷயத்தை. தாராளமாக அதற்கு சம்மதம் தெரிவித்து விடுவார்கள். மேலும் அரசு வேலைக்கும் அல்லது அரசு வழியில் ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் நான் தொழில் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் பொன்னான வாய்ப்பு கொடுக்கும். ஸோ மேலும் பூர்வீக சொத்துக்கள் வர விஷயத்தில் தடை இருக்காது, தடையின்றி வந்து சேரும். மேலும் அரசு வழிகளில் ஏதோ ஒரு பிரச்சனை அனுபவிச்சுட்டு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்குங்க, ஒரு கோர்ட் கேஸ் வழக்கு இருக்குங்க அப்படின்னா அது ஒரு முடிவடையும். அது உங்களுக்கு சாதகமாகவும் முடியும். ஸோ மேலும் இந்த சூரிய திசை இந்த 2024 உங்களுக்கு நடக்கின்ற பொழுது எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பதவி வாய்ப்பும், ஒரு கம்பெனியில் முக்கியமான நிர்வாகம் உங்கள் கைக்கு வர்றதுக்கும், நீங்கள் தான் அந்த கம்பெனிக்கு இன்சார்ஜ் அப்படின்ற ஒரு பொசிஷனும் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது புதிய பதவிகளும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். புதிய ஒரு ஸ்தானத்தில் ஏறி நீங்கள் உட்காருவீங்க. உங்களை நம்பி கீழே 4 பேர் ஒர்க் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்தானத்தில் நீங்கள் அமருவீர்கள். அந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுக்கும் இந்த சூரிய திசை. அதுதான் சந்தேகம் இல்லை. இந்த சூரிய திசை நடக்கின்ற பொழுது புதிய கடனை மட்டும் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. உடல் ரீதியான வெப்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் இருங்க. மேலும் இந்த 2024 உங்களுடைய விருச்சிக ராசி மீது குரு பார்வை முழுமையாக விழுகிறது. அதனால தலைக்கு தலைப்பாயோட போச்சு சொன்ன மாதிரி எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுடைய மானமும் உயிரும் இந்த 2ம் காப்பாற்றப்படும். அதனால தைரியமா இருக்கலாம். இந்த 2024 எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் தாராளமாக நீங்கள் எதிர்கொள்ளலாம். அது தைரியமா இருக்கலாம். முக்கியமான பொருட்களோ முக்கியமான உறவுகளோ ஒன்று பொருட்கள் களவு போவது, திருடு போவது, அல்லது உறவுகள் பிரிந்து போகக்கூட வாய்ப்பு உண்டு. ஆனால் நீங்கள் அதை நினச்சி கவலைப்படாதீங்க. போன வேகத்தில் திரும்பி வரும் உறவுகள், திருடு போன பொருள் தானாக திரும்ப கிடைக்கும். நீங்கள் அமைதியாக மட்டும் பொறுமையாக மட்டும் இருந்தால் போதுங்க. ஸோ அதற்கு காரணம் சனியோடைய வக்ரம். சரிங்களா? அதே போல் படிப்பு விஷயத்தில் விட்டதை பிடிச்சிருவீங்க. கல்வியில் நிச்சயம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2024 வெற்றி நிச்சயம். அது கண்டிப்பாக எந்த மாற்று கருத்தும் இல்லை. மொத்தத்தில் தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, செய்ய வேண்டிய பரிகாரம், வேண்டுதல், ஏதாவது குறை வச்சிருந்தீங்கன்னா அதை முடிச்சிருங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. ஸோ நல்லது. நாம் இன்றைய விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தது நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்தி நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் இருக்கு, அதை தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க.
மேலும் அடுத்து நிற்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.